பீகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 2 எம்ஐ vs கேகேஆரோட ரிவ்யூ தான். இப்போ நம்ம டாஸ்ல பார்த்தோம்னா டாஸை எம்ஐ தான் வின் பண்ணாங்க. நேற்று நம்ம ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்லேயே டாஸ் வின் பண்ணால் பவுலிங் தான் எடுப்பாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோமோ பவுலிங் தான் எடுத்தாங்க. அஜிங்கியா ரஹானேவும் ஃபின்னாலனும் அதிரடியான ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. பவர் பிளே முழுக்க அவங்க விக்கெட்டே விடல. அதுக்கப்புறம் தான் வந்தாரு நம்ம ஷர்துல் தாக்கூர். வந்த முதல் ஓவரே ஃபின்னாலோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டாரு. கேகேஆரோட பேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கேகேஆர் 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டை லூஸ் பண்ணி 220 ரன் அடிச்சு 221 ரன் டார்கெட்டாக கொடுத்தாங்க எம்ஐக்கு. 221 ரன் டார்கெட்டாக எடுத்துக்கிட்ட மும்பை ஓப்பனிங்ல இருந்து அட்டாக் மோட்ல இறங்கி அதிரடியாக விளையாடினாங்க. ஹிட்மேனோ ரிக்கல்டனோ பிரமாதமான ஒரு பேட்டிங்கை விளையாடி இப்படி தான்டா பேட்டிங்னா விளையாடணும்ட்டு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. ரோஹித் சர்மாவோட சிக்ஸஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா இருந்தாரா ரிக்கில்டன், அவருமே நீ மட்டும் தான் அடிப்பியா, நானும் உன் கூட சேர்ந்து அடிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்கோரை எங்கேயோ பூஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டுமே சேர்ந்து 14 சிக்ஸஸ் அந்த மேட்ச்சில் குவிச்சிருக்காங்க. 12வது ஓவர் வரைக்கும் விக்கெட்டே விடலை. இவ்வளோ மொமெண்டம் கெயின் ஆகிட்டு இருக்கும் போது கேகேஆரோட கீ பிளானாக என்ன இருந்துச்சுன்னா அவங்களோட டாப் வேர்ல்ட் கிளாஸான ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து விக்கெட் எடுக்கிறது தான். ஆனால் அந்த ட்ராக்ல ஸ்பின்னே செட் ஆகலை. 2 பேருமே ஸ்பின்னை அடித்து பொழந்து எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்கும் போது அவங்களால லென்த்தையும் பிடிக்க முடியல, லைனையும் பிடிக்க முடியல. ஸ்பின்னை அப்படியே நிறுத்திட்டு திருப்பி ஃபாஸ்ட் பவுலர் சைடே போயிட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர் சைட் போகும்போது 12th ஓவரில் வைபவ் வரவராக தான் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. ஹிட்மேன் 78 ரன்னும் ரிக்கில்டன் 81 ரன்னும் அடித்து இந்த பிச்சில் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க அவுட் ஆனாலும் அடுத்தடுத்து வந்த பேட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த 221 ரன் டார்கெட்டை 19.1 ஓவர்ஸ்லேயே அடித்து முடிச்சுட்டாங்க. 3 விக்கெட் எடுத்த ஷர்துல் தாக்கூர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வின் பண்ணிட்டு போனார். இப்போ அடுத்து நம்ம பஞ்சாப்க்கும் ஜிடிக்கும் நடக்க போகிற ப்ரீ மேட்ச் அனாலிசிஸை பார்த்துடலாம். இந்த மேட்ச் நம்ம எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோன்னா முலன்புரா நடக்க போகுது. இந்த பிட்ச் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக ரொம்ப ஸ்விங்கும் பவுன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாகவே இருக்க போது 190+ டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் நடந்த 6 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போது நம்ம 2 டீமோட கீ பிளேயர்ஸ் பார்த்தோன்னா முதல்ல பஞ்சாப்ல ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் சஷாங்க் சிங் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜிடி சைடில் பார்த்தோன்னா சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ரஷித் கான் அப்புறம் ஜாஸ் பட்லரும் இருக்காங்க. இந்த வருஷம் சாய் சுதர்ஷன் மேலே ரொம்பவே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சீசனில் அவர் தான் ஆரஞ்ச் கேப்பை வின் பண்ணியிருந்தார். இப்போ நம்ம பஞ்சாபோட ப்ராபபிள் 11 பார்த்தோன்னா பிரயான் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டைனிஸ், நேயல் வதேரா, சஷாங்க் சிங், கூப்பர் கொனாலி, மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல். நம்ம இம்பாக்ட் பிளேயரா வைசாக் விஜயகுமாரும் உமர் சாயும் உள்ள வருவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிடியோட ப்ராபபிள் 11 பார்த்தோம்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், ராகுல் தவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், ககிசோர் ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இப்போ ஜிடிக்கு இம்பாக்ட் பிளேயரா ஷாருக் கானும் மோஹித் சர்மாவும் உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம 2 டீமோட பிளஸ் அண்ட் மைனஸை பார்த்தோம்னா பஞ்சாப்க்கு ஹர்ஷ்தீப் சிங்கோட தரமான பவுலிங் இருக்கு. அவரு ஏர்லியாவே விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு நம்ம நம்பலாம். ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி எப்பவுமே நல்லா தான் இருந்திருக்கு. இந்த வருஷமும் அவரோட கேப்டன்சி பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சஷாங்க் சிங்கோட அக்ரெசிவான பேட்டிங்கை திருப்பியும் அவர் காட்டுவாருன்னு நம்ம நம்பலாம். இப்போ நம்ம ஜிடியோட பிளஸ் அண்ட் மைனஸை பார்த்தோம்னா சுப்மன் கில் இந்த டீமை கேப்டன்சி பண்றாரு, அக்ரெசிவாவே திருப்பியும் கொண்டு போவாருன்னு நம்ம நம்பலாம். அப்புறம் சாய் சுதர்ஷன் நல்லாவே ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த வருஷமும் நிறைய ரன்ஸ் அடிச்சு ஆரஞ்ச் கேப் திருப்பியும் வாங்குவாரான்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். பவுலிங் சைடு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. பேலன்ஸ்டாக இருக்கும் போது பவுலர்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி டீமை நல்லாவே ஹேண்டில் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ வின் ரைட்டரை பற்றி நம்ம பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஹோம் அட்வான்டேஜ் ரொம்ப நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாஸை வின் பண்ணி அவங்க பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஷோராக இந்த மேட்சை பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்க.